ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி தினை அரிசி உப்புமா. வாங்க இந்த தினை அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த தினை உப்புமா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1 கப்பு தினை, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு, கேரட் 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பானை வச்சுக்கலாம். பானாவில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நாமளும் சிறுதானியங்களை நம்ம உணவு பழக்கத்தில் அதிகமாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு தான் நம் முன்னோர்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. நாமளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச 50 கிராம் கேரட்டை போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிட்டு 50 கிராம் பீன்ஸை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இந்த உப்புமாவுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு தினை அரிசி எடுத்தேன், அதில் 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த உப்புமாவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா காய்கறிலாம் நல்லா வேகணும். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த தினை அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி இப்போது இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தினை அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். தினை அரிசி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்திருக்கு. சுவையான தினை அரிசி உப்புமா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.